Okay, take down the question. If the sides of a cubic box are increased by 1, 2, 3 units respectively, to form a cuboid. To form a cuboid, then the volume is increased by 52 cubic units. Increased by 52 cubic units. Find the volume of the cuboid. So it is a question. Stop writing. Listen, all of you. So for better understanding, we can have a diagram, rough diagram. Cuboid, two solids are there. To understand the situation little better, we can have a rough diagram and mark the given informations, and we can realize what we have to find out. If the sides of a cubic box, in fact, cubic box are cube, all edges are of same length. So பாருங்க, cube முதல்ல rough diagram தான். ஓரளவுக்கு எல்லா எட்ஜுமே சேமா இருக்கிற மாதிரி கியூப் தானே, ஓகேவா? சைடு ஏன்னு வச்சுக்கலாமா? ஏ லென்த் பிரெத் ஹைட் எல்லாமே என்ன இருக்கு? ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கியூப் அப்படின்னாவே டெஃபினேஷன் வந்து எல்லா எட்ஜுமே சேமா இருக்கணும். இப்போ என்ன செய்யறாங்க? The sides of a cubic box are increased by 1, 2, 3 units respectively to form a cuboid. அவன் என்ன சொல்றான்? லென்த்ல 1 சென்டிமீட்டர் அதிகமாக்கணுமா, பிரெத்ல 2 சென்டிமீட்டர் அதிகமாக்கணும், ஹைட்ல 3 சென்டிமீட்டர் அதிகமாக்கணும். அதிகமான பிறகு என்ன கிடைக்குதான்? இந்த கியூப்னா ஆயிடுதான், கியூபாய்டு ஆயிடுது. அப்ப இது என்னவா மாறிடுதுன்னா அப்ப கியூபாய்டா மாறிடுது. கியூபாய்டா மாறுது. ஏதோ ஒரு ரஃப் டயக்ராம் நான் போடுறேன். கொஞ்சம் எல்லாத்துலயுமே சேஞ்சஸ் வர்றதால இந்த மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம லென்த்ல எவ்வளோ இன்க்ரீஸ் பண்றோம்? 1 இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப இது என்ன ஆயிடும்? a + 1. பிரெத்ல எவ்வளோ இன்க்ரீஸ் பண்றோம்? a + 2. ஹைட்ல எவ்வளோ இன்க்ரீஸ் பண்றோம்? கியூபாய்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ கண்டிப்பா வால்யூமும் பெருசா இருக்கும்ல. இதுக்கு கம்மியான வால்யூம் இருக்கும், அது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது எவ்வளோ இருக்கும்? Then the volume is increased. சார் இதுக்கு வால்யூமா V1 வச்சுக்கலாம். இதுக்கு வால்யூம் என்ன வச்சுக்கலாம்? வால்யூம் 1. இந்த வால்யூம் அதிகமாயிடுது. அப்ப இதை V2 வச்சுக்கலாம். இதை V2 வச்சுக்கலாம். Then the volume is increased by 52 cubic units. Find the volume of the cuboid. Find the volume of the cuboid. இதோருக்கு V2 தான் கேக்குறாங்க. இதோட வால்யூம் தான் கேக்குறாங்க. கொஸ்டின் மார்க். கியூப் கேட்கலாம் அவங்க. cuboid, volume of the cuboid. இதுக்கு தான் V2 தான் கேக்குறாங்க. சரி, as per the given data, நல்லா கவனிங்க. ஏற்கனவே இருந்த வால்யூமோட இதோட வால்யூம் எவ்வளவு அதிகமாயிருச்சா சொல்லியிருக்கான். இந்த மாதிரி லென்த் பிரெத் ஹைட் அதிகமாகுனா வால்யூம் எவ்வளவு அதிகமாயிருக்கு? 52. Therefore by given data,
by given data. Volume 2 is nothing but volume 1 plus what? 52. அப்படிதானே சொல்லியிருக்கான். கியூபாய்டோட வால்யூம் எப்படி இருக்குன்னா கியூபோட வால்யூம் விட எவ்வளவு அதிகமாயிடுச்சான். புரிஞ்சுச்சா? இப்போ உங்களுக்கு தெரியும் இது வால்யூம் ஆஃப் கியூபாய்டு தானே. வால்யூம் ஆஃப் அது வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு என்ன ஃபார்முலா? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். வால்யூம் ஆஃப் கியூப் இது ஏ கியூப் பிளஸ் என்னது 52. புரிஞ்சுதா? இது வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா, 10th ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இது வால்யூம் ஆஃப் கியூப். சரியா? இப்போ கியூபாய்டுக்கு வரும். கியூபாய்டோட லென்த் என்னப்பா? லென்த் என்ன? a plus 1. பிரெத் என்ன? ஹைட் என்ன? போடுங்க அந்த இடத்துல. லென்த் என்ன? a plus 1. பிரெத் என்ன? a plus 2. ஹைட் என்ன? a plus 3. a is a itself. a is a itself. அது ஏவா தான் இருக்கு. பிளஸ் வாட்? 52. 52. Okay. Now let us multiply. As usual manner, let us multiply. First இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிடலாமா? 2 2 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணலாம். a into a, a into 2, 2a, 1 into a, 1 into 2, close it, equal to a plus 3 equal a cube plus 52. Very good. இதை simplify பண்ணலாம். a square plus 2a plus a plus 2 into a plus 3 equal to a cube plus 52. Again இங்க ஒரு multiply பண்ணணும். பண்ணலாமா? முதல்ல a square into a square into 3, 3a square. அதே மாதிரி இங்க 3a into a, 3a square, 3a into 3, 9a. அதே மாதிரி 2 எடுத்துக்கோ. 2 into a, 2 into 3 equal to a cube plus 52. என்ன டவுட் இருக்கா? சரி, இந்த a cube ஆயிடும்பா கேன்சல் ஆயிடும். இப்போ 3a square plus 3a square ஆட் பண்ணீங்கன்னா 6a square, 9a plus 2a 11a. here 6 இருக்கு. you take plus 52 left side, அந்த பக்கம் எத்தனை போய்டும்? minus 52 equal to, very good, 6a square plus 11a, what you are getting? minus 46 equal to 0. காமன் ஃபேக்டர் நம்ம எதுனா எடுக்க முடியுமா? அதுல 6 11 46 காமன் அவுட் எதுவுமே வராது. ஸோ இதை கேர்ஃபுல்லா நாம ஃபேக்டரைஸ் பண்ணணும். குவாட்ரடிக் வந்திருக்கு. ட்ரீ மெத்தட்ல ட்ரை பண்ணலாமா? இந்த மெத்தட் போட்டிருப்பீங்களா? அதான் சொல்றேன். மல்டிப்ளை பண்ணுங்க. 6 into minus 46, 6 6 are 36, 3 24, 24 plus 3 27, மிடில் 11 இருக்கு. இப்ப ரெண்டு நம்பர் நீங்க கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணா 276 வரணும். அது மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 276, ஆட் பண்ணா 11 வரணும். என்ன நம்பர் சொல்லுங்க பாப்போம். 276 எந்த டேபிள்ல வரும்ன்றது கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல, பெரிய நம்பர். அந்த மாதிரி சமயங்களை நீங்க என்ன செய்யணும்? பிரைம் ஃபேக்டரைசேஷன் போகணும். we should go for what? பிரைம் ஃபேக்டர். இந்த நம்பர் எடுத்துக்கங்கப்பா. 276 எடுத்துக்கங்க. 276 எடுத்துக்கப்பா. பிரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். என்ன பிரைம் கலெக்ஷன் சொல்லுங்க? 2 3 5 7 9 பிரைம் இல்ல, 11 13 like that it goes. okay enough, it goes like that. அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். 2ல வரும்ல, அது 2ல வரும். கவனி, 2 1s are 2 3s are 6, 2 8s are 16. திரும்ப 2ல வரும். 2 6 are 12, 2 9s are 3ல வரும். 3 2s are 3 3s are 23a prime தான். 23a prime. 23 1s are தானே அது? 23 prime தான். நீங்க சொன்னீங்கல்ல 17 19, 19க்கு அப்புறம் என்ன வரும்? புரியுதா? இப்போ நீங்க பாருங்க, மொத்தம் 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த 4 எலிமெண்ட்ஸை ரெண்டு குரூப்பா செப்பரேட் பண்ணணும். இதை எப்படி செப்பரேட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணா 276 தான் வரும்.
ஆனா சம் என்ன வரணும் உங்களுக்கு 11 வரணும். அந்த மாதிரி இது ரெண்டு குரூப்பா உடைங்க பார்க்கலாம். உதாரணமா 4 3s are 12 அப்ப 12 போட 11 வருது பாருங்க. அப்ப 23 into 12 23 into இது 3 ஒரு பேக்டா. இது தனியா அப்படியே விட்டுருங்கடா. 23 அப்படியே வச்சுக்கோ. 2 2s are 4 4 3s are என்ன மல்டிப்ளை பண்ணா இதான் வரும். ஆனா ஆட் பண்றப்ப நமக்கு என்ன வரணும் 11 வரணும். அப்ப நீங்க மைனஸ் இங்க போடுங்க பாருங்க. 3ல 2 போச்சுன்னா 1, 2ல 1 போச்சுன்னா 1. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி பெரிய நம்பர் வரப்பெல்லாம் இந்த மாதிரி போடுங்க. போட்டு அது ரெண்டு இப்போ எடுத்த உடனே எனக்கு கிடைச்சிச்சு. சில சமயங்களில் கிடைக்காது. திரும்ப வேற ஷஃபிள் பண்ணி எடுக்கணும். ஒரு சமயம் கிடைச்சிரும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? ஃப்ரண்ட்ல என்ன பாருங்க 6ஆல டிவைட் பண்ணணும் பை 6. இங்க என்னது பை 6 பண்ணணும். கேன்சல் பண்ணீங்கன்னா 2s are. இங்க கேன்சலேஷன் வராது. அப்ப ஏக்கு நான் ஆன்சர் எழுதுறேன். ஏல தானே இருக்கு ஆன்சர் எழுதுறப்ப சைனை மாத்தி எழுதணும். இங்க பிளஸ்ல இருக்கு. பிளஸ்ல இருந்தா என்ன எழுதணும் மைனஸ்ல. மைனஸ் 23/6 இது ஒரு ஆன்சர். -2 இருக்கு. -2னா சி ஏன்றது டயக்ராம்ல எட்ஜ் ஆஃப் த கியூப் தானே. ஏன்றது என்னப்பா டயக்ராம்ல எட்ஜ். அது லென்த். ஆக்சுவலா லென்த் நெகட்டிவா இருக்குமா? இதோட லென்த் தான்றா அது ஏன்றது நெகட்டிவா இருக்குமா? அது நெகட்டிவா இருக்காது. அப்ப நெகட்டிவ் ஆன்சர் வந்து இன்வேலிட். இது என்ன ஆயிடும் இன்வேலிட். ரூல்ட் அவுட். இது பாசிபிள் கிடையாது. இது பாசிட்டிவா இருக்கு. இதுதான் என்னது வேலிட். இப்ப நம்ம கிவன் கண்டிஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம்? அந்த கியூபோட சைட் லென்த் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த எட்ஜோட லென்த் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் நம்மள அதுவா கேட்டிருக்காங்க. அதை கேட்கல. வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் கியூபாய்டு? வாட் இஸ் த வால்யூம் ஆஃப்? அதுக்கு தான் போறோம். therefore வால்யூம் ஆஃப் கியூபாய்டுன்றது V2 தானே. V2 தானே. ஏற்கனவே V2க்கு நம்ம ஃபார்முலா எழுதியிருக்கோம். V2க்கு என்ன ஃபார்முலா? V1 plus V1 plus 52. V1ன்றது A கியூப் தானே. V1னா வால்யூம் ஆஃப் கியூப் தானே. A கியூப். ஏன்றது இப்பதான் ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ஏ என்ன ஃபைண்ட் பண்ணோம் 2 2 கியூப் plus 2 கியூப் என்ன 8. ஆன்சர் என்ன 60 cubic units. 60 cubic. Any confusion? $60 cubic units. So we can have a recap. Students, read the question carefully. Beginning la adu cube தான் இருக்கு. Side length எவ்வளோன்னு சொல்லல. Cubic side length எவ்வளோன்னு சொல்லல. ஆனா ஒன்னு சொல்றா, அந்த மூணு எட்ஜ்லயும் அந்த லென்த் இன்க்ரீஸ் பண்றோம். ஒரு எட்ஜுக்கு 1 இன்க்ரீஸ் பண்றோம். இன்னொரு எட்ஜ்ல 2 இன்க்ரீஸ் பண்றோம். இன்னொரு எட்ஜ்ல 3 இன்க்ரீஸ் பண்றோம். இன்க்ரீஸ் பண்றா கியூபாய்டு ஆயிடுது. நம்ம மாறிடுது கியூபாய்டா மாறிடுது. இந்த சைட் லென்த் மாறுறதால வால்யூம்லயும் மாற்றம் நடக்குது. வால்யூம்ல சேஞ்ச் இருக்கு. எவ்வளவு நடக்குதுன்னா ஏற்கனவே இருந்த வால்யூமோட இதோட வால்யூம் எவ்வளவு அதிகமா இருக்கு 52 அதிகமா இருக்கு. ஸோ அதான் நான் கிவன்ல எழுதினேன். இது அப்படி எழுதியிருக்கேன். V2 ஈக்குவல் டு V1 பிளஸ் 52. V2னா வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா. V1னா வால்யூம் ஆஃப் கியூப். ஸோ லென்த் பிரெத் ஹைட்லாம் டயக்ராம்ல எழுதியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்றீங்க, கேர்ஃபுல்லா மல்டிப்ளை பண்றீங்க, கேன்சல் பண்றீங்க, ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வருது. இந்த இடத்துல எக்ஸாம்ல தப்பு பண்ணும் உஷாரா இருக்கு. இந்த ஃபேக்டர்ஸ் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இந்த ஒர்க்கு நீ போடணும். போட்ட பிறகு ஏக்கு 2 ஆன்சர் கிடைக்குது. ஒரு ஆன்சர் நெகட்டிவ், ஒரு ஆன்சர் பாசிட்டிவ். ஏன்றது லென்த் ஆஃப் த கியூப், எட்ஜ் ஆஃப் த கியூப், அது நெகட்டிவா இருக்காது. ஸோ இன்வேலிட். வேலிட் அக்செப்ட் பண்றீங்க. கடைசியா கேட்குற கேள்விக்கு போறீங்க. கேட்குற கேள்வி V2 தான், வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. அப்ப வால்யூம் ஆஃப் கியூபாய்டுன்றது V1 பிளஸ் 52. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான் எழுதுனேன். V1ன்றது A கியூப். ஏக்கு 2 60. Can you understand? Copy this. Copy this quickly. If you have any doubt, you can ask me. I said that if there is any doubt, you can get it clarified. No doubts. Copy this. தம்பி பேசாம எழுது. எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கா கூட?
தள்ளி வரடு. நீ தானே பேசிட்டு இருக்க. பென்சில் கட்டா ஏன் சிரிக்கிறப்ப? See, the same problem can be done without tracing the diagram also. டயக்ராம் எல்லாம் கூட போடலாம். பட் டயக்ராம் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் புரியுதுல்ல, ஈஸியாக இருக்குல்ல. அது V1 V2 கம்பேர் பண்ணி எழுத ஈஸியாக இருக்கு. அதான் டயக்ராம் போட்டிருக்கேன். சொல்லுப்பா. நெக்ஸ்ட் பேஜ் போலாமாப்பா? Shall we go to next page? நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? வெயிட் பண்ணப்பா. Finish quickly. Completed first row.
Shall I go to next page? அந்த ஏ நெகட்டிவ் ஆன்சர் ஏன் இன்வேலிட்னு சொல்லியிருக்கேன்? லென்த், அது லென்த் நெகட்டிவா இருக்க முடியாது, அதால அது இன்வேலிட் விட்டணும். சொல்லுப்பா. இன்னொரு ஏக் மைனஸ் இல்லையே? இல்ல இல்ல, இங்க பாருங்க, நான் அதுதான் சொன்னேன், இந்த மாதிரி டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதுறப்ப சைனை மாத்தி போடணும். ரூல் பிளஸ்னா மைனஸ்ல போடணும், மைனஸ்னா இங்க தான் பார்க்கணும் நீங்க. மைனஸ் இன்வேலிட், பிளஸ் வேலிட். நெக்ஸ்ட் போலாமாப்பா? Okay, now let us move to question number 2. Ready? Still, who is writing that? Completed? Take down the question. Question number 2. Construct a cubic equation with roots number 1, 2 and 3. Second one, 1, 1 and -2. Third subdivision, 2, 1/2 and 1. Stop writing, all of you. I'll give the time. Stop, listen. Students, read the question carefully. Construct a cubic equation. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? cubic equation table எடுத்துக்கோ. introduction table கொடுத்தல எடுங்க. அங்க நான் செகண்ட் பாயிண்ட் எடுங்க. introduction செகண்ட் டேபிள், அதுல டாபிக்ல என்ன கொடுத்திருக்கேன்? formation of polynomial equations corresponding to the given roots. இங்க ரூட்ஸ் கொடுத்திருக்கான் பாருங்க. எத்தனை ரூட் கொடுத்திருக்கான்? 3 ரூட் கொடுத்திருக்கான். புரியுதா? அதனாலதான் கியூப் கேக்குறான். அதுல ஈக்குவேஷன் இருக்கு, சொல்லுங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் இருக்கா? ஃபார்முலா இருக்குதா? அதை நீங்க படிக்கணும், இப்ப மனசுல பதிய வச்சுக்கணும். புரிஞ்சுதா? சரி, பாருங்க சொல்யூஷன். 3 சம் இருக்குதுல, ஒண்ணுமே 2 மார்க் கொஸ்டின். ஈச் ஒன் இஸ் ஏ வாட்? 2 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சம் போடலாம். பாருங்க, ரூட்ஸ் என்ன கொடுத்திருக்கான்? 1, 2, இன்னொன்னு என்னது? 3. இது என்னது? ஆக்சுவலா ஆல்பா. இது என்னதுப்பா? பீட்டா. இது என்னது? ஃபார்முலா சொல்லுங்க. எக்ஸ் கியூ மைனஸ், வெரி குட், பிளஸ் ஆல்பா இன்டு எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு. இதுல எதனா டவுட் இருக்கா? இப்போ ஆல்பா பீட்டான்ற பிளேஸ்ல அதை சப்ஸ்டிட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். நத்திங் எல்ஸ். 2 மார்க், ஈஸிலி யூ கேன் கெட் 2 மார்க். மைனஸ் ஆல்பா என்னதுப்பா? பிளஸ் 2 பிளஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா 1 இன்டு 2 பிளஸ் 2 இன்டு 3 பிளஸ், வெரி குட், minus what is alpha? 1, 2, 3 equal to
0 equal to 0. So x cube minus add பண்ணா 6 6x square. இது டைரக்டா சொல்றீங்களா பாருங்க. 2 plus 6 8 8 plus 3 11 11 plus 11x minus 3 multiply பண்ணா 6 equal to அவ்வளவுதான்பா. 2 மார்க் क्वेश्चन. எதனா டஃபா இருக்காது? இதே ஒர்க் தான் செகண்ட் சம்முக்கு. அங்க ஆல்பா என்னது 1, பீட்டா என்னது, காமா என்னது, அவ்வளவுதான்பா. போலாமா செகண்ட் சம்முக்கு? சப்டிவிஷன் நம்பர் 2. ரூட்ஸ் என்ன கொடுத்திருக்கான்? 1 1 2 -2. ஸோ ஆல்பா பீட்டா காமா ஃபார்முலாவை எழுதி எழுதி பழங்கப்பா. எழுதுங்க, திரும்ப எழுது. சம் போடுறப்ப எப்பவுமே ஃபார்முலா எழுது. சொல்லுங்க, ஃபார்முலா சொல்லுங்க. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பீட்டா gamma gamma alpha into x alpha beta gamma equal to 0. Look at the board, all of you. Alpha 1 beta 1 gamma another -2 into x square. Alpha another 1 into 1 1 into -2 gamma another -2 into 1 1 into equal to clear. x cube minus 0 x square plus 1 plus into minus minus 2 ones are 2 minus 2 into x minus into minus 2 ones are 2 equal to 0. So x cube 0 and anything 0, leave it. Here minus 3 plus into minus minus 3 x plus 2 equal to 0. Any confusion, ba? Another 2 mark over. Third subdivision. What are the roots? Tell me. So this is alpha beta gamma. Formula சொல்றீங்களா? சொல்லுங்க. ஜீரோ. ஈஸி. இப்போ அந்தந்த இடத்துல அதாவது சப்ஸ்டிட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். x cube minus 2 plus 1 by 2 plus 1 x square 1 by 2 into 1 plus 1 into 2 into x alpha 2 into equal to 0. புரிஞ்சுதா? இப்போ x cube கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் ரஃப் ஒர்க் போலாமா? கொஞ்சம் ரஃப் ஒர்க் போலாம். இல்ல இங்கேயே அப்படியே பண்ணிடலாமா? சரி, 1 தானே. பைல என்ன இருக்கு? 1. எல்சிஎம் எடுங்க. 2 எல்சிஎம் எடுத்தானே? 2ல 1 2 டைம் 2 2s are 1 plus 2 into x square. இங்க என்ன ஆகும்? 2 2 ஆயிடும். அப்போ 1 plus 1 by 2 plus 2 into x minus 2 2 ஆயிடும். 1 equal to 0. Equal to 0. So x cube minus 7 by 2 into x square. இதுக்கு என்ன ஆன்சர்? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இதுக்கு இதே ஸ்டெப் தானே அங்க இருக்கு, பாருங்கடா. 2 1 by 2 7 by 2 7 by 2டா. டேய் இங்க பாருங்கடா, இதே தானே அங்க இருக்கு. 7 by 2 into x minus 1 equal to டே கூட ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனா ஃபிராக்ஷனா இருக்குல்ல, என்ன பண்ணுங்க? எல்சிஎம் எடுங்க. 1 2 2 1 எல்சிஎம் 2. எல்சிஎம் என்னது? அந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க.
multiplying the equation throughout by what? 2. 2 ஆல multiply பண்ணீங்கன்னா 2x cube 2 cancel ஆயிடும் 7x square 2 cancel ஆயிடும் 2 1s are 2 2 zeros are அவ்வளவுதான்பா ஈஸியா டஃபா சிம்பிள் அரித்மெட்டிக் தான் இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் ஃபார்முலாக்கு 1 மார்க் புரிஞ்சுதா காப்பி பண்ணிக்கிறீங்களா என்ன டவுட்ஸ் இருக்காப்பா காப்பி திஸ் காப்பி டவுன் குயிக்லி fully completed till third subdivision till the end எப்போ கம்ப்ளீட் பண்ணனே வெரி குட் ஓகே தானேப்பா எதனா டவுட் இருக்காதுல்ல ஈஸி தானே சி அதுக்கு தான் இன்ட்ரோடக்ஷனில் உங்களுக்கு க்ளீனாக பேசிக் நான் கொடுத்துருக்கேன் 2 டேபிள் எல்லாமே அங்கே இருக்குது இன்ட்ரோடக்ஷனில் எல்லா பாயிண்ட்டுமே இருக்குது அதை நீங்கள் படிச்சிருங்க ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாது முன்னத்தருக்கு நான் லெசன் எடுக்கிறப்ப எதுனா உனக்கு எப்படி நீயே போட்டியா அடுத்த சம் போடும் வெளியோ நான் கூப்பிட்ட பிறகு வா அப்படியே உட்கார் நெக்ஸ்ட் பேஜ் போலாமா சரி எழுதி முடிச்சா வெயிட் பண்ண எல்லாம் முடிக்கிட்ட வெயிட் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் முடிச்சாச்சா பாருப்பா Have all of you completed this part? Take down second sum.
Shall I go to next page? Hey, don't shout, ma. There is no need for talking. If you have completed, see the next sum. Think over it. Next page, potamada, muchacha. Second row. 0. இங்க பாருங்க, இங்க நான் சைமல்டேனியஸா எடுத்துட்டு போயிட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாங்க பாருங்க, இது இருக்குல்ல, இதை மட்டும் சைடில் போயிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஆன்சர் எடுத்து போடுவாங்க. 7/2 7/2ன்னு நான் அப்படியே எடுத்துட்டு போயிட்டேன். உங்க விருப்பம் தான். Shall I go to sum number 3 now? Wait, still. Hey, tomorrow I will be collecting your half-yearly answers. Today I could have collected, but okay. Today you take extra time. Tomorrow I will be collecting your answers for your half-yearly question paper. Don't forget. போலாமாப்பா? தேர்ட் போலாமா? Take down the question. Sum number 3. If alpha, comma beta and gamma. Hey, I told you that take down the question silently. If alpha, beta and gamma are the roots of the cubic equation x cube plus 2x square plus 3x plus 4 equal to 0, form a cubic equation whose roots are number 1 2 alpha comma 2 beta comma 2 gamma. Subdivision number 2 1 by alpha comma 1 by beta comma 1 by gamma. Subdivision number 3 minus alpha comma minus beta comma minus gamma.
see, in the previous sum they give roots specifically, they gave roots specific, correcta roots கொடுத்துட்டான் 1 1 2 or 2 1/2 something, correcta roots என்னன்னு கொடுத்துட்டான்ல, அது ஆல்பா பீட்டா காமான்னு எடுத்துக்கிட்டு நம்ம சம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். பட் ஹியர் the roots are not given precisely, particularly, வெளிப்படையா ரூட்ஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கான், if alpha beta gamma are the roots of the cubic equation, இதோ இருக்குல்ல ஒரு cubic equation, அதோட ரூட்ஸ் தான், அதை சால்வ் பண்ணா 3 ஆன்சர்ஸ் கிடைக்கும்ல, அதுதான் ஆல்பா பீட்டா காமான்றான். அதை வச்சுக்கிட்டு நாம ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் போன சம் மாதிரி வித் ரூட்ஸ். இத ரூட்ஸா வச்சுக்கணும், இத ரூட்ஸா வச்சுக்கணும், இத ரூட்ஸா வச்சுக்கணும். சரியா? இப்ப என்ன செய்யறேன்னு பாருங்க. Just 2 minutes more. Tolkapian, what is the time now? Time please. Okay. Sit down. Hey, solution. What is the cubic equation you got there? What is the cubic equation? X cube plus 4 equal to 0. இதோட ரூட்ஸ் தான் ஆல்பா பீட்டா காமான்னு சொல்லியிருக்காங்க. உங்க ஃபர்ஸ்ட் டேபிள் எடுத்துக்கோ, ஃபர்ஸ்ட் டேபிள் எடுங்க. இங்க ஏ என்னதுப்பா சொல்லுங்க. இங்க வாட் இஸ் ஏ ஹியர்? வாட் இஸ் ஏ? 1. வாட் இஸ் பி? 2. வாட் இஸ் சி? வாட் இஸ் டி? ஓகே, வச்சுக்கோங்க. இப்போ ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டா காமான்னு சொல்லியிருக்கான். இதோட ரூட்ஸ் என்ன சொல்லியிருக்கான்? ஆல்பா பீட்டா காமா. So from this you can have 3 results. என்னென்ன ரிசல்ட்ஸ்? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஃபார்முலா என்ன? மைனஸ் பி பை ஏ இருக்கா? சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. வாட் இஸ் பி? 2. மைனஸ் 2. ஏவோட வேல்யூ 1. அப்ப ஆன்சர் என்ன? மைனஸ் 2. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, அதுக்கு ஆன்சர் என்ன? மைனஸ் 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோ. செகண்ட் கண்டிஷன் என்ன? ஆல்பா இன்டு பீட்டா பிளஸ் காமா, காமா இன்டு ஆல்பா. ஆன்சர் சி பை சி என்ன? 3. 3 by 1. ஆன்சர் என்ன? 3. Let it be equation number 2. Let it be equation number 2. கடைசியா 3வது மட்டும் எழுதி முடிச்சுக்கிறேன். தேர்ட் என்னது? ஆல்பா பீட்டா காமா. வாட் இஸ் த ஃபார்முலா? minus d by a. Minus d by minus d by a. D is 4. So minus 4 by 1. Answer என்ன? Minus 4. Let it be result number 3. Copy this. So students, from the given thing, we have got 3 informations. Tomorrow we will be seeing how you can use these facts for the problems. 3 problems you got. Hey, wait.